இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளில் ஒரு வேத வசனத்தை காண்பிக்கிறேன். சங்கீதம் 54 சங்கீதம் 54:7. அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார். என் கண்கள் என் சத்துருக்கினால் நீதி சரி கட்டுதலை கண்டது. பாருங்கள், தாவீதுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ போராட்டம் வந்துருக்குங்க. அவர் என்ன பண்ணார்? யாருக்கிட்ட முறையிடத்தே கிடையாது. நமக்கு எல்லாம் இயேசு. உங்கள் வாழ்க்கையில் அப்படி நினைக்கிறீங்களா? தாவீது எப்படி ஒரு 4 நாள் விருத்தியாக இருந்தார்னா, இயேசுவும் அவரும் உறவாடினாங்க. எந்த நேரம் கிடைச்சாலும் இயேசுவோடு. அப்போ தான் சொல்கிறாரு, என்னுடைய துதி அவர் வாயில் இருந்துதான், அவருடைய துதி அவருடைய வாயில் இருந்துதான். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். ஏன்னு சொன்னால், இயேசுவே இயேசுவே என்ற துதி, சோத்திரம் சோத்திரம் என்ற துதி அப்போது அவருடைய தாவீதுடைய வாயில் இருந்துதான். எப்பவுமே அந்த துதி இருந்தபடினால அவர் உயர்த்தி வைத்தார். அதுக்கு தான் இங்கே வசனம் என்ன சொல்லுதுன்னா, இந்த வார்த்தை கூர்ந்து கவனிங்களேன். அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார். எப்படி சொன்னால், நான் எப்போதும் அவருக்கும் நானும் உறவு, நெருக்கமான உறவு. அவர்கிட்ட விடுவாரா? இயேசு நெருக்கமான தாசனாச்சு, பிரியமானவராச்சு. அதே போல் நம்ம நெருக்கத்தை உண்டு பண்ணி கொள்வோம். இயேசுவோடு நெருக்கம். அநேக நெருக்கத்தில் போகும்போது நம்ம சிக்கான இடத்துலேருந்து கொண்டு விட்டுருவாங்க, சிக்கலில் கொண்டு போய் விட்டுருவாங்க. அநேக ஃப்ரெண்ட்ஸ் வைப்போம், நம்மளை எங்கன்னா மாட்டி விட்டுருவாங்க. அநேக காலத்தில் நம்ம போய் நம்மளே மாட்டிக்குவோம். ஒரு காரியம் நம்மளை தேடி வந்து மாட்டிக்குவோம். நம்ம எப்படியா இருந்தாலும் நம்ம என்ன சொல்லலாம், அப்படியேப்பட்ட காரியத்தில் மாட்டிக்கூடாதபடிக்கு ஆண்டவர் சொல்கிறாருன்னா, நெருக்கத்திலே. எப்படியாப்பட்ட நெருக்கம்? நல்ல வாசனை பண்ணி பாருங்கள். அவர் எல்லா நெருக்கத்திலையும் நீக்கி என்னை விடுவித்தார். அவன் வாழ்க்கையில் எத்தனை நெருக்கம் வந்திருக்கும், எல்லா நெருக்கத்திலும் அவர் விடுவித்தாராம். என் கண்கள் என் சத்துருக்களால் நீதி சரி கட்டுதலை நான் கண்டேன். என் வாழ்க்கையில் வந்த பிரச்சனை திரும்பி பார்க்கும்போது என் சரி கட்டுதலை ஆண்டவர் செய்த எல்லா அற்புதத்தை நான் என் கண்ணால் பார்த்தேன் அப்படின்றாரு. நம்ம வாழ்க்கை எத்தனையோ சிக்கி உண்டான காரியங்கள் இருக்கலாம். இயேசுவை நோக்கி கூப்பிட்ட தாவீது வாழ்க்கையில் அற்புதம் நடந்து போல உங்கள் வாழ்க்கையில் நடக்கணும்னு சொன்னால், நீங்களும் இயேசுக்கு அவருடைய வார்த்தை கீழ்ப்படிங்க. அவர் வார்த்தையில் நிலைச்சு நில்லுங்க. அவர் எல்லா நெருக்கத்திலையும் உங்களை விடுவித்துவார். எப்படியாப்பட்ட சொல்ல பயப்பட போய்விடாதீங்க. தலை போகிற காரியம் ஒன்றும் இல்லை. இயேசுவே என்று சொல்லி ஒரு வார்த்தை கூப்பிட்டா போதும், உங்களை விடுவிக்க. அவர் விடுவிக்க வல்லவர். அவர் விடுதலை நாயகன். அவர் வெற்றி வேந்தன். எல்லா நெருக்கத்திலையும் நீங்களாக்கி என்னை விடுவித்தார். என் கண்கள் என் சத்துருக்கினால், நமக்கு முன்பாதி யாரெல்லாம் சத்ருவாக இருந்தாலும் அவன் நெருக்கப்படுத்த உன் கண்ணால் காப்பீங்க. இவன் தான்ப்பா எனக்கு பிரச்சனை பண்ணான், அவன் தான்ப்பா எனக்கு பிரச்சனை பண்ணாங்கன்னா உன் கண்ணால் அவர்களை பார்ப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். சத்ருவான காரியத்தை நம்ம விளக்குவோம். நீதியான பாதையில் இயேசு கிறிஸ்துவில் நடப்போம். ஆசீர்வாதத்தை பெற்று அன்போடு வாழ்வோம். ஆமென், ஆமென்.